இன்றைக்கி நம்ம சேனலில் கடை டேஸ்ட்டை மிஞ்சிற அளவுக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ நூடுல்ஸ் எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் ஏன் விடுறேன்னா நூடுல்ஸ் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதனால தான் நான் ஆயில் விடுறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வேகும் போதே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு தனித்தனியாகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3/4 வேக்காடு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். எப்படி பதம் பார்க்குறதுனா ஒரு நூடுல்ஸ் எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தா நமக்கு தெரியும் இது கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டியில் இப்போ நான் அதை எடுத்து ஊற்ற போகிறேன். ஊற்றி அந்த வடிகட்டிட்டு திரும்ப ஒரு குளிர்ந்த நீரில் நான் அந்த நூடுல்ஸை போட போகிறேன். பாருங்கள் இந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். அது ஆறினதுக்கப்புறம் திரும்ப அதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரையாக வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா சூடானோன்னே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் காரத்துக்கு, அதை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ் போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ், பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன், கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். இந்த காயெல்லாம் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அது ஏற்கனவே நம்ம காய்கறியில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் எண்ணெயிலே வதக்கும் போது நான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு நான் இப்போ வேக வைக்கிறேன். மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வதக்கி விடணும். நமக்கு சீக்கிரம் வேகும் மூடி போட்டால், அதுக்காண்டி தான் மூடி போட்டு வேக வச்சேன். ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா அந்த காய்கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையெல்லாம் நல்லா அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போட்டோன்னா நல்லா நமக்கு பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க மிளகுத்தூள் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். ஏன்னா முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டால் தான் அந்த முட்டையிலலாம் உப்பு ஏறும். அதுக்காண்டி இப்போ கொஞ்சம் நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா அந்த காய்கறியை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் வாங்கினதில் 2 மசாலா பாக்கெட் இருந்துச்சு, அதையும் நான் பிரித்து அதில் போட்டுக்கிறேன். அந்த மசாலா பாக்கெட்டையும் போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுக்காண்டி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சாஸ் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். லைட்டாக நமக்கு ஒரு இனிப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காண்டி நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். அதையும் போட்டு அப்படியே பிரட்டிட்டு
ஆறுன நூடுல்ஸ் எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு அதையெல்லாம் அந்த மசாலாவில் நம்ம அப்படியே பரட்டி விடணும். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைங்களெல்லாம் அஜினோமோட்டோ நிறையா போடுவாங்க டேஸ்ட்டுக்காண்டி. நம்ம வீட்டில் அதெல்லாம் போடாமல் செய்கிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஏன்னா ஆயில் விடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காண்டி கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக எக் நூடுல்ஸ் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.